வணக்கம் மக்களே, நான் உங்க பிரியா. என்னடா பேக்ரவுண்ட்ல சாங் ஓடுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். அதாவது 90s கிட்ஸ் பத்தி தாங்க பேச போறோம். ஃபர்ஸ்ட் யார் அந்த 90s கிட்ஸ்? 90s கிட்ஸ்ன்றவங்க 91ல இருந்து 99 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே 90s கிட்ஸ் தாங்க. பேரண்ட்ஸ்க்கு பயந்த ஒரே ஜெனரேஷன். இப்போ வரைக்கும் பொண்ணுங்க கூட பேச தைரியமே இல்லாம முழிக்கிறவங்க. ரூமர்ஸை நம்பிய வாழ்ந்த கடைசி ஜெனரேஷன். அப்படி என்னடா ரூமர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, மைல்ட் ரெக்கிய நோட்ல வச்சா வளரும், பென்சிலை சீவி தண்ணியில போட்டா ரப்பரா மாறும், மாடியில இருந்து கீழே விழுந்தா சக்திமான் காப்பாத்துவாரு, 2003 வேர்ல்டு கப்ல ரிக்கி பாண்டிங் ஸ்பிரிங் பேட் யூஸ் பண்ணனாலதான் ரீமேட்ச் வைக்க போறாங்கன்னு இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸை கேட்டு சந்தோஷப்பட்டவங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதனால அவங்கள நான் தப்பெல்லாம் சொல்ல வரல. நானும் இதெல்லாம் நம்பி தாங்க வளர்ந்துருக்கேன். ஏன்னா நானும் அதுக்கு பக்கத்திலே பிறந்த ஏர்லி 2K கிட்ஸ் தாங்க. அப்ப இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. நட்ராஜா பென்சில், ஹீரோ பென், அட்லஸ் சைக்கிள், இன்லேண்ட் லெட்டர், 2 மினிட்ஸ்ல மேகி நூடுல்ஸ், ஆசி சாக்லேட், சூப்பர் மெரியோ கேம்ஸ்ன்னு இது எல்லாத்தையும் 90ஸ்ல தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தாங்க அவங்களோட சந்தோஷமே. இருந்த டிவி ஷோஸ்லாம் வேற லெவலுங்க. கர்மா, மாவீரன், ஹன் டீம், ஷக்கலக்கா, பூம் பூம்னு பல ஷோஸ் இருந்துச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டிவி சீரியல் தாங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போலாம் கேம்ஸ்னாலே வெளியில போய் விளையாடுறது தான். இப்போலாம் கேம்ஸ்னாலே ஃபோனில் விளையாடுறது தான். அப்போ கண்ணாம்பூச்சினா இப்போ பப்ஜி, அப்போ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்னா இப்போ ஸ்டிக் கிரிக்கெட், அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சிட்சாட்னா இப்போ அன்னோன் பர்சனோட டிக்டாக். இப்படி ஜெனரேஷன் மாறிட்டு தாங்க இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் கோமாளி படத்தில் வர மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க தோணுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருக்க இந்த டைம்லேயே உங்களால் முடிஞ்ச அளவு உங்களோட சைல்ட்ஹுட்டில் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுதோ அதெல்லாம் கொண்டு வந்து அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் சின்ன வயசில் பண்ண அலும்பல்கள், சேட்டைகள்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அப்படியே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், டெக்னாலஜி இஸ் a useful servant but a dangerous matter. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அண்ட் ஷைனிங் அப் as priya, stay tuned. இந்த சேனலில் வர அப்கமிங் வீடியோஸை பார்க்கணுன்னா சோலோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.